அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பில் வந்து சுமந்திரன் மேடையில் ஏறி முதுகெலும்பு இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்களும் நிறைய பீர்த்தித்து போயிருக்கார். யார்? சுத்து சுமந்திரனும் சாணக்கியனும் உட்பட. சரியா? மக்களுக்கு ஒரு கதையும் மீடியாவில் ஒரு கதையும் கதைக்கிறார்கள் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற யார்? சுமந்திரனும் சாணக்கியனும் ஒரு சக்கி அரசியல் செய்கிறார்கள். சரியா? ஞாபகம் இருக்கிறதுல பிள்ளையான் ரிலீஸ் ஆகி வெளியில் வர டைமில், சரியா, மட்டக்களப்பு கோட்ஸுக்கு முன்னால், சரியா, நீதிமன்றத்துக்கு முன்னால் பெவருக்கு முன்னால் இருக்கிற ரோட்டில் வச்சு சுமந்திரனுக்கு செருப்பால் எறிஞ்சு திறத்தினேன். சரியா? எத்தனை ஞாபகம் இருக்கிறது தெரியல. சுமந்திரனுக்கு செருப்பால் எறிஞ்சு திறத்தினேன். சரியா? இது உண்மை கதை. ஏன் அப்போ அந்த டைமில் சுமந்திரன் கேட்டுருக்கலாம், ஏன் எனக்கு செருப்பால் எறிஞ்சனீங்க, ஏன் எனக்கு எறிஞ்சனீங்க, எதுக்கு எறிஞ்சனீங்க, ஏன் அந்த டைமில் ஒரு கேள்வி கேட்கல சுமந்திரன்? ஏன் ஓடுனவர் பதறி அடிச்சு ஏன் ஓடினவர் செருப்படியை வாங்கிது ஏன் ஓடினவர்? சரியா? என்ன காரணம்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாகாண சபை தேர்தலுக்காக சாணக்கியன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்குறாங்க. இது நம்ம மட்டக்களப்பில் இருக்க ஜென்மங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு விளங்குதில்லை. சரியா? ஒரு மீடியாவுக்கு முன்னால் ஒரு கதையும், பார்லிமெண்ட்டுக்கு போன ஒரு கதையும், வெளியில் சிங்கள அரசியல்வாதியோடு சேர்ந்த ஒரு கதையும் கதைக்கிறார்கள் தான் இந்த சுமந்திரனும் சாணக்கியனும். சரியா? அடுத்தது இந்த மட்டக்களப்பு ரகசியங்கள், யாழ்ப்பாண புலனாய்கள், பேரவர்கள், நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு துணை இல்லாத இல்லாத இந்த புத்தகங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது. யார் இந்த மட்டக்களப்பு ராசி? மட்டக்களப்பு கேட்கிறேன், யார் இந்த மட்டக்களப்பு ராசிகள் திருந்தார்கள் சொல்லுங்க. இதே மட்டக்களப்பில் வாய்ச்சாங்க கேட்கார். சரி, ஓகே. ஏன் அப்போ இப்போ ஒரு 5 வருஷத்து 6 வருஷத்துக்கு முதல் பிள்ளையான் வெளியில் வந்த டைமில் பிள்ளையான் என்ன இவர் அந்த வழக்கில் ஆஜராக வந்த டைமில் இவருக்கு செருப்பால் எறிஞ்சு துரத்துனது ஏன் அந்த டைமில் மட்டக்களப்பில் ஏன் இந்த கேள்வி கேட்கல? இப்போ அங்கே என்னதுக்குன்னு சொன்னால், இதுக்கும் பிள்ளையான் இருந்திருக்கணும். சரியா? பிள்ளையான் இருந்திருந்தால் இவங்க மட்டக்களப்புக்குள்ளே கால் வைக்கிறது மிகவும் கஷ்டம். சரியா? அதுக்காக பிள்ளையான் திருப்பி வேணுமான்னு சொல்லி நான் சொல்லலை. எல்லாரும் துரோகிதான். சரியா? இருந்தும் செருப்பு செருப்பு மாலையை வாங்கிட்டு போனால்தான் சுமந்திரன். இப்போ சாணக்கியன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ஏமாற்றி நம்ம தமிழ் மக்களை ஏமாற்றி திருப்பி சுமந்திரன் உள்ளே கொண்டு வராங்க மட்டக்களப்புக்குள்ளே. யாழ்ப்பாணத்தான் சுமந்திரனை வச்சு திரிக்கிறான். அது ஓகே, பிரச்சனை இல்லை. மட்டக்களப்புக்குள்ளே திருப்பி வந்து சுமந்திரனை கொண்டு போத்துறது சாணக்கியன். சரியா? சாணக்கியனை நம்புறதும் நீங்கள் தமிழ் மக்கள், நீங்கள் ஒரு மடையன் தான். சுமந்திரன் நம்புறேன் நீங்கள் ஒரு மடையன் தான். சுமந்திரன் கதைக்கு கைதட்டி சிரிக்கிறாங்களே அந்த மட்டக்களப்புல. சரியா? அவங்க சுமந்திரனுக்கு பால் பிடிச்சி சாணக்கியனுக்கு பால் பிடிச்சி தர்றார்கள் தான் அவங்கெல்லாம். சரியா? ஏன் அப்போ அந்த டைமில் இந்த கேள்வி கேட்டு அடிக்கல? முதுகெலும்புள்ளார்கள் யார் எலும்புங்க, நான் மட்டக்களப்பு வச்சாங்க கேட்கறேன்னு சொல்லி ஏன் அப்போ செருப்பு மாலையும் செருப்பு அடி வாங்கின டைமில் கேட்டு தானே இருக்கலாம். ஏன் அப்போ கேட்கல? சரியா? எல்லாம் அரசியல் தந்திரங்கள். ஏன் இவ்வளோ காலத்துக்குமே தேசியம் பெற்றுக் கொடுக்கல? தமிழ் மக்களுக்குன்ற ஒரு தீர்வு இவ்வளோ காலம் பெற்றுக்கொள்ள மைந்திய திறத்தனம்னு சொல்கிறார், மைத்திரிய திறத்தனம்னு சொன்னார், இந்த ஆட்சியும் திறத்தப்புறம்னு சொல்கிறார். அப்போ இவ்வளோ காலத்துக்கு இருந்து தமிழ் மக்களுக்கு என்னத்தை செய்திருக்காங்க? அப்போ இதே நம்ம சாணக்கியன் இதை நீங்கள் கேட்குறீங்க, இந்த கேள்வி சாணக்கிய நம்பிட்டு போகிறீங்களே, நீங்களாம் தமிழை நான் முதல் யோசிக்கணும். நீங்கள் தமிழனுக்கா இல்லை தமிழ் யோசிக்கணும் நீங்கள். சரியா? அதுதான் முக்கிய சந்தேகமாக இருக்குது இப்போ. சரியா? சாணக்கியன் சுமந்திரன் எல்லாம் அந்த மட்டக்களப்பில் வந்து கதைக்கிட்டு போகிறான். மட்டக்களப்பா பார்த்து இருக்கீங்க.